கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பர்களே, ஸ்தானாதிபதிகளே, உங்கள் யாவரையும் ஆத்ம நேசரும் ஆத்ம நண்பரும் ஆத்ம மணவாளனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் கருத்தில் இருக்கும் வேத புத்தகம் விலையேற பெற்றது. அதிலுள்ள வசனங்கள் உயிருள்ளவை, அவை சத்தியமுள்ளவை, அவை நித்தியமானவை, அவை மாறாதவை. நம்முடைய வசனம் நம்மிடத்திலிருந்து வெறுமையாக கர்த்தரிடத்திற்கு திரும்பாமல் நம் வாழ்க்கையில் தேவன் தீட்டிய திட்டத்தை அதை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கின்றது. நாம் காலத்தை நேரத்தை வசனத்திற்கு ஒதுக்க வேண்டும். ஆம், வேத வசனங்களை சிந்திக்க நாம் நம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். வேத வசனங்களை வாசித்து தியானம் பண்ண நம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். எஸ்ராவை போல நாம் வசனங்களை ஆராய நேரத்தை ஒதுக்க வேண்டும். பேதுருவை போல வேத வசனங்களை மற்றவர்களுக்கு போதிக்க நேரத்தை ஒதுக்க வேண்டும். பவுல் என்ன செய்தான்? அவன் திரேனு என்ற பாடசாலையில் வேதத்தை விவாதித்து மற்றவர்களுக்கு எடுத்து கூறினான். அதே போல நாமும் செய்ய வேண்டும். பெரேயா நாட்டு மக்கள் வேத வசனத்தை மனோவாஞ்சையுடன் ஏற்றுக்கொண்டது போல நாமும் வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், இப்பொழுதும் நாம் வேதத்தின் அடிப்படையில் இன்று நான் வேத பாடமாக எடுத்துக்கொண்டது 2 சமன்பாடுகள். அதாவது கெமிஸ்ட்ரியில் எப்படி கெமிக்கல் ஈக்குவேஷன் இருக்கிறதோ அதே போல வேதத்தின் அடிப்படையில் 2 சமன்பாடுகள் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அந்த சமன்பாடு கூறுகிறது, இயேசு கிறிஸ்து ப்ளஸ் நான் இஸ் ஈக்குவல் டு ஹீரோ. இயேசு கிறிஸ்து மைனஸ் நான் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த சமன்பாடு ஒரு வேத வாக்கியத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. யோவான் 15:5 இவ்வாறு கூறுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என்னை அல்லாமல், இயேசு கிறிஸ்து அல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்யக்கூடாது என்று கூறுகிறார். 3 காரியங்களை இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மால் செய்ய முடியாது என்று வேத வசனங்களின்படி இப்பொழுது நாம் வேத பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து இல்லாமல் உலக வாழ்வு இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லாமல் நித்திய வாழ்வு இல்லை. நோ ஜீசஸ், நோ ஃபிசிக்கல் லைஃப். No Jesus, no salvation. No Jesus, no eternal life. முதலாவது நாம் பார்க்க போவது, இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. இதைத்தான் ஒரு வசனத்தின் மூலம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் முதல் பகுதி. ஏனெனில் அவருக்குள் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்க வேண்டும், நம்முடைய லைஃப் பார்ட்னராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இவ்வுலகத்தில் பிழைக்க முடியும். வசனம் கூறுகிறது, நாம் உயிரோடு இருக்க முடியும். நாம் அசைகிறோம், நாம் நடக்கிறோம், ஓடுகிறோம், விளையாடுகிறோம், நம்முடைய வேலைகளை செய்கிறோம், மற்றும் ஆலயத்திற்கு சென்று ஆராதனை செய்கிறோம். இவை யாவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அசைகிறோம் வசனம் கூறுகிறது. இந்த அசைவு இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுதுதான் நமக்கு உருவாகக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் இல்லாமல் தேவனுடைய ஜீவ சுவாசம் நமக்குள் இருக்கிறது. அந்த ஜீவ சுவாசம் இல்லை என்றால் நாம் இறந்து விடுவோம், மரித்து விடுவோம். ஆதியாகமம் 2:7 இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மனிதனை மண்ணிலே உருவாக்கினார், அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மான ஆனான் என்று கூறப்பட்டிருக்கிறது. இவ்வுலகத்தில் நாம் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் இருக்கின்றது. சுவாசிக்க ஆக்சிஜன், குடிக்க நீர், உண்ண உணவு,
உடுக்க உடை, தட்பவெட்ப நிலைகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக நமக்கு ஒரு வீடு தேவையாக இருக்கிறது. ஜீவனம் நடத்துவதற்கு வருமானம், இவையெல்லாம் அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகள் இயேசு கிறிஸ்து இருந்தால்தான் நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நமக்கு கிடைக்காது. ஆம், நாம் ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு சில மணிகள் நேரத்துக்குள் நாம் இறந்து விடுவோம். ஒருவனை ஆக்சிஜன் இல்லாத ரூமில் அடைத்து போட்டால் அவன் மரித்து விடுவான். அதே போல் நீர் இல்லாமல் 3 நாட்களுக்கு மேல் மனிதனால் உயிர் வாழ முடியாது. நாம் பேப்பரில் வாசிக்கிறோம், சஹாரா பாலைவனத்தில் குடிக்க நீர் இல்லாமல் மக்கள் இறந்தார்கள் என்று பார்க்கிறோம். வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது, ஆகார் தன் மகன் நீர் இல்லாமல் சாவதை காண முடியாமல் அவள் அழுதாள். தேவனானவர் இரக்கமுள்ளவர் ஒரு நீரூற்றை காண்பித்தார். நாம் உணவு உண்டால் தான் உயிர் வாழ முடியும். அதற்காகவே தாவரங்களை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். நமக்கு காய்கள், கனிகள், பருப்பு வகைகள் எல்லாம் தாவரம் கொடுக்கிறது. அந்த தாவரம் வாழ வேண்டுமென்றால் சூரிய ஒளி தேவை. சூரியனை சிருஷ்டித்தார், மழையை கொடுக்கிறார். எனவே நமக்கு உண்ண உணவு கொடுக்கிறார். உணவில்லாமல் பட்டினியாலும் பசினியாலும் மக்கள் இறப்பதை பேப்பரில் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், எனவே அவர்களை பசி பட்டினி மூலம் அவர்களை அழித்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆம், மனிதன் உயிர் வாழ இயேசு கிறிஸ்து தேவை. இதைத்தான் பிரசங்கியில் 1ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாயை மாயை மாயை. மனிதன் ஒரு மாயையானவன். சூரியனுக்கு கீழே மனிதன் படும் பிரயாசம் எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே மனிதனுக்கு உரிய காரியங்கள் எல்லாம் மாயை என்று கூறப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் கூறுகிறான், மனிதன் மாயையிலும் லேசானவன். மேலும் ஒரு வசனம் கூறுகிறது, கீழ் மக்கள் மாயையிலும் மாயாமே, மேல் மக்கள் பொய்யாமே என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே நம் மாயையிலும் மாயையானவர்கள், பொய்யிலும் பொய்யானவர்கள், சூனியத்திலும் சூனியமானவர்கள் எப்பொழுது? இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லாத பொழுது. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நாம் இயேசுவுக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறோம். சிறிய சிறிய இன்பங்களை பெறுகிறோம். நல்ல உடை உடுத்தும் பொழுது நாம் மகிழ்கிறோம். நல்ல உணவு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும் பொழுது மகிழ்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் இந்த மகிழ்ச்சி காணல் நீராக மாறிவிடும். இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நம் வாழ்க்கை மாறாவின் வாழ்க்கையாக மாறிவிடும். கர்த்தர் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளுவோம். நம் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆம், நம் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். நம் பிள்ளைகளை வளர்ப்பவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்முடைய லைஃப் பார்ட்னராக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய இல்லத்தில் இருப்பார், நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பார். நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். அதாவது லூக்கா 2:52 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே வளர்ச்சியை இயேசு கிறிஸ்து நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். அவர்கள் ஞானத்தின் மூலம் பட்டம் பெற்று நல்ல வேலையில் அமர்வார்கள். வளர்த்தியை கொடுப்பார். உன் குமாரர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்பை போல் இருப்பார்கள். சோ ஸ்ட்ராங், சோ ஹேண்ட்ஸம், கிரேட் பர்சனாலிட்டி அவர்களுக்கு இருக்கும். உன்னுடைய குமாரத்திகள் சித்திரம் தீர்க்கப்பட்ட ஒரு ரத்தனக்கல்லை போல் இருப்பார்கள், அழகுள்ளவர்களாக இருப்பார்கள். ஸோ ஞானம் கொடுத்துட்றாரு, வளர்த்தி கொடுத்துட்றாரு, தேவனுடைய கிருபை கொடுக்கிறாரு. நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்று வசனம் கூறுகிறது. மனிதர் தயவை நமக்கு கொடுக்கிறார், நம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறார். ஸ்கூலில் டீச்சர்ஸ் தயவு வேணும், காலேஜில் ப்ரொஃபஸர் தயவு வேண்டும், வேலை பார்க்கும் இடத்தில் நம்முடைய பாஸ் தயவு வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இயேசு கிறிஸ்து இருந்தால்தான் உலகில் வாழ வேண்டும். டாக்டர் ராதாகிருஷ்ணனை பற்றி நாம் அறிவோம். அவர் நம்முடைய எக்ஸ் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் வேதத்தை அதிகமாக நேசித்தார்.
ஒரு நாள் ஒரு வாலிபன் அவரிடத்தில் வந்து, சார் எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அவர் கூறினார், நீ வேதத்தை எடுத்து வாசி, நீ ஞானத்தை பெறுவாய் என்று கூறினார். ஆம், வேதம் கூறுகிறது, வேத வசனங்கள் பேதையை ஞானியாக்குகிறது. இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுது, நம்முடைய லைஃப் பார்ட்னராக இருக்கும் பொழுது, நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் ஞானத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்து கொண்டே இருப்பார். இரண்டாவதாக, நோ ஜீசஸ் நோ சால்வேஷன். இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இந்த வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் விலையேற பெற்றவர்கள். உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது. உங்கள் ஆத்மாவின் மீட்பு விலையேற பெற்றது. உங்களுடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்கு தேவை பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டுமே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது. நாம் யாவரும் பாவிகளாய் பிறந்திருக்கிறோம். வசனம் கூறுகிறது, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். நாம் பாவிகளாய் இருப்பதினால் நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே நமக்கு ஒரு இரட்சகர் தேவை, அவர் இயேசு கிறிஸ்து. இது வசனம் திட்டவட்டமாக கூறுகிறது. நோ ஜீசஸ் நோ சால்வேஷன். இயேசுவில்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று ஒரு வசனம் கூறுகிறது. அதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:12. இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான். நாம் ரட்சிப்படைய வேண்டுமென்றால் 4 தூண்கள் தேவையாக இருக்கின்றது. அதன் மீது தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. முதலாவது பாவ மன்னிப்பு, விசுவாசம், பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அடுத்ததாக விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அது ஒரு கூடாத காரியம். எனவே நமக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். அடுத்ததாக பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆம், நம் சிந்தையில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் சொற்களில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய செயல்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பில்லாமல் நம்மளால் ஒன்றும் கூடாது. எனவே அன்பில்லாதவர்களை பற்றி 1 கொரிந்தியர் என்ன கூறுகிறது என்றால், சத்தமிடுகிற கைத்தாளம் போல் நாம் இருப்போமாம், ஓசையிடுகிற கைத்தாளம் போல் நாம் இருப்போமாம். எனவே அன்பு தேவை. அன்பு ஒரு அடிப்படை, ஒரு தூணாக நமக்கு இருக்கின்றது. அதுக்கப்புறம் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஸ்டெப் பை ஸ்டெப் நாம் போய் ரட்சிக்கப்பட வேண்டும். முதலாவது ரட்சிப்பின் முதல் படி என்னவென்றால், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஆல்ரெடி பார்த்தோம், விசுவாசம் மிக முக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பவுல் அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு கூறினார். இயேசு கிறிஸ்து இன்று நம்மிடம் கூறுகிறார், என் மகளே, என் மகனே, என்னை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று கூறுகிறார். எனவே முதலாவதாக விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அடுத்ததாக மனம் திரும்ப வேண்டும். நாம் பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி இயேசுவிடம் போக வேண்டும். நம் பாவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் விசுவாசம் இருந்தால் போதாது, அதை அறிக்கை செய்ய வேண்டும். வாயாலையும் அறிக்கை செய்ய வேண்டும், இருதயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று வசனம் கூறுகிறது. ரோமர் 10:9 கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கர்த்தர், மீட்பர், இரட்சகர் என்று வாயினால் அறிக்கையிட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நாம் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிப்படைவோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். இதை மார்க் 16:16 கூறப்பட்டிருக்கிறது. அதாவது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றால் நாம் ரட்சிக்கப்படுவோம். விசுவாசியாதவர்கள்
அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து, இதுதான் பேசிக் ஐடியா ஆஃப் பைபிள். எனவே நாம் கடைசி வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ரட்சிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் அநேக நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாம் தேவனிடத்தில் வந்த ஈவாக நமக்கு இருக்கின்றது. நாம் ரட்சிப்படைந்தால் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். பாவி என்ற ஸ்தானத்திலிருந்து பரிசுத்தர் என்ற ஸ்தானத்திற்கு போகிறோம். மரண பயம் நம்மை விட்டு போய்விடும். சாத்தான் அடிக்கடி வந்து நம்மை மிரட்டிக்கொண்டே இருப்பான். நித்தியத்தை நீ எங்கே கழிக்கப் போகிறாய், நரகத்திலா பரலோகத்திலா என்று கேட்டு பயமுறுத்தி கொண்டு இருப்பான். அது நம்மை விட்டு போய்விடும். பின்பு நாம் தேவ பிள்ளைகளாவோம். இதைத்தான் யோவான் 1:12 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுப்பார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவிவிசுவாசியாக இருந்தால் தேவ கோபாக்கனை நமக்கு மேல் வரும். வெளிப்படுத்தினல் 21வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அவிவிசுவாசிகள் எல்லோரும் எரிகிற கந்தகம் அக்கி நிறைந்த கடலில் தள்ளப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும், ரட்சிப்பில் நிலை நிற்க வேண்டும், தினம் தினம் கர்த்தரை தேட வேண்டும், தினம் தினம் அவருடைய கிருபையை நாட வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும், நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். வில்லியம் கேரி என்ற ஒரு மிஷனரி இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு கல்கட்டாவுக்கு வந்தார். அவர் ஒரு ஷூ கோப்லர், அதாவது பழைய செருப்பு தைக்கிறவர். அவருக்கு படிப்பறிவு இல்லை என்றாலும் தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். அவர் இங்கு வந்தார், பெங்காலி மொழியை கற்றார், சமஸ்கிருதத்தை கற்றார், சராம்பூர் யூனிவர்சிட்டியை உருவாக்கினார். அவர் என்ன கூறினார் என்றால், இந்தியா ஒரு வைர சுரங்கம், அந்த வைர சுரங்கத்தில் ஒவ்வொரு இந்தியனும் ஒரு வைரம். நான் அந்த வைர சுரங்கத்தில் எழுந்து ஒவ்வொரு வைரமாக எடுத்து இயேசுவின் ராஜ்யத்தில் சேர்க்கப் போகிறேன். அப்பொழுது எனக்கு என்னுடைய இடுப்பை சுற்றி ஜெபம் என்ற கயிறு மூலம் நீங்கள் என்னை இறக்கி விடுங்கள், அப்பொழுது நான் இந்தியாவில் உள்ள வைரத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி விடுவேன் என்று கூறுகிறார். கால் மிதிக்கும் தேசத்தை அவர் கொடுப்பார், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக நமக்கு கொடுப்பார். மூன்றாவது என்னவென்றால், நோ ஜீசஸ் நோ இட்டர்னல் லைஃப். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நித்திய வாழ்வு நமக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தை சிருஷ்டித்தார், அருமையாக சிருஷ்டித்தார், அழகாக சிருஷ்டித்தார். ஒவ்வொரு சிருஷ்டிப்பிற்கு பின்னாலேயும் நல்லதென்று கண்டார். பாவம் சீர்குலைத்தது. ஆனால் தேவனாய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நியாயம் தீர்க்க வேண்டும். இதைத்தான் ஒரு வசனம் கூறுகிறது, எவ்வாறு அவர் நியாயம் தீர்த்தார் என்று. ரோமர் 6:23 இவ்வாறு கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அவர் நீதிபதியாக சொல்லிவிட்டார் என்றால் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டார். தமது சொந்த குமாரனை உலகத்திற்கு இரட்சகராக அனுப்பினார். அவர் மூலம் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஆனால் பிசாசு அவன் வஞ்சிப்பவன். அவன் ஏவாளை எப்படி வஞ்சித்தானோ அப்படி வஞ்சிப்பான். தந்திரம் உள்ளவன். அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். நம்மிடம் வந்து கூறுவான், நீங்கள் பேசிக்கலி நல்ல பிள்ளைகள், எனவே பரலோகத்துக்கு போவீர்கள் என்று வஞ்சித்து பேசுவான். சின்ன சின்ன பாவம் செய்வதன் மூலம் நீங்கள் நரகத்திற்கு போக மாட்டீர்கள் என்று பொய் சொல்லுவான். மேலும் என்ன கூறுவான், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை, நீங்கள் நற்கிரியைகளை செய்யுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள், அது போதும் என்று கூறுவான். நாம் நம்பக்கூடாது. ரட்சிப்பு எப்படி இயேசு கிறிஸ்துவால் வந்ததோ அதே போல பரலோக வாழ்வு நமக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே கொடுக்கக்கூடும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார். நம்மை பரலோகத்துக்கு வழி நடத்தி செல்பவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு முன்பாக ஒரு ஆப்ஷன் இருக்கிறது, மோட்சமா நரகமா, நித்தியத்தை எங்கே கழிக்கப் போகிறீர்கள் என்று நாம் திட்டவட்டமாக சொல்ல வேண்டும். நான் மோட்சத்தில் தான் கழிப்பேன், நான் ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்வேன், இயேசுவிடமிருந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வேன், ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கும், நான் நித்திய ஜீவனை அடைவேன்
இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையில் நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று கூற வேண்டும். சரி, இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. அந்த பரலோகத்தை பற்றி வேதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று நாம் நன்றாக கருத்தில் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பரலோகம் கர்த்தர் வாசம் செய்யும் இடம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் பரலோகத்திற்கு சென்றார். அங்கு அநேக வாசஸ்தலங்கள் இருக்கின்றது. இதைத்தான் யோவான் 14:2 இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என் பிதாவின் வீட்டில், பிதாவின் வீடுனா பரலோகம், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று கூறுகிறார். ஆம், இரண்டாம் வருகையின் போது புதிய வானம் புதிய பூமி உண்டாகும், புதிய எருசலேம் உண்டாகும், பரிசுத்த நகரம் உண்டாகும். அங்கு வெள்ளை சிம்மாசனம் இருக்கும். அதில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து நீதிபதியாக அமர்ந்திருப்பார். அவர் என்ன கூறுவார்? நான் உன் கண்ணீரை துடைப்பேன். அங்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, அங்கு சாபம் இருக்காது, உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று கூறுகிறார். எனவே நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நாம் ஜீரோவாக இருப்போம். இயேசு கிறிஸ்து இருந்தால்தான் நமக்கு இந்த உலக வாழ்க்கை கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இருந்தால் தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இருந்தால் தான் நம்மளுக்கு பரலோக வாழ்க்கை கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை இன்றே நாம் ஏற்றுக்கொள்வோமா? நேசராக ஏற்றுக்கொள்வோமா? கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சத்திய வசனத்தை கேட்டோம், சத்தியத்தை அறிந்து கொண்டோம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை அறிந்து கொண்டோம். இப்பொழுது ஜெபிப்போமா? இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் எங்கள் கர்த்தாவே, இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியில் வந்து அசைவாடும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வேண்டும், நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்க வேண்டும். ஆம் கர்த்தாவே, நீர் இருந்தால்தான் எங்களால் இங்கே இந்த உலகத்தில் வாழ முடியும். நீர் இருந்தால்தான் நாங்கள் ரட்சிப்படைய முடியும். ஆல்ரெடி நாங்கள் யாவரும் உம்முடைய பிள்ளைகள், ரட்சிப்படைந்த பிள்ளைகள். இந்த ரட்சிப்பை, இந்த விசுவாசத்தை கடைசி மூச்சு வரைக்கும் பாதுகாத்து கொடுக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இப்பொழுதும் பரலோக வாழ்வை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அந்த பரலோக வாழ்வின் நிச்சயத்தை எங்கள் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான ஆசீர்வாதத்தை எங்கள் கொடுத்ததற்காக நாங்கள் என்றென்று உம்முடைய காலடியில் அடிமையாக ஊழியம் செய்ய நீதாமே கிருபை புரியும். இப்பொழுது இந்த பார்த்து கொண்டிருக்கும் அநேகரை நீதாமே ஆசீர்வதியும், அவர்கள் வீட்டை ஆசீர்வதியும், அவர்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். ஞானத்தால் இடைக்கட்டியலும், வல்லமையால் இடைக்கட்டியலும், பரிசுத்த ஆவியால் இடைக்கட்டியலும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தாவே. ஆமென், ஆமென். தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேச
மாறிடும் என்று நம்பிக்கையோடு நீர் வந்தார்.